வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு ஞானக்களஞ்சிய பாடலை நாம் சிந்திக்கலாம். தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும்போது தன்முனைப்பாம் அருள் தொண்டில் பயன் காண்போர்கள் நாதழுக்க பெருமையுடன் போற்றுவார்கள். உன்முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல உயர்குருவின் ஒளியென்றே உணர்ந்து அடங்கு. என் ஒளியே சிறந்ததினி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு எண்ண இருளே மிஞ்சும். வாழ்க வளமுடன். தன்முனைப்பு. ஒரு மனிதனுக்கு தீய வினைப்பதிவுகள் உண்டாவது தன்முனைப்பால் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தன்முனைப்பு தான் தான் என்ற அதிகாரப்பற்றும் தனது என்ற பொருட்பற்றுமாக மாறி 6 தீய குணங்களான பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்வேட்பு, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பஞ்சம் என்ற 6 தீய குணங்களாக நம்முள் பதிகிறது. அதுவே இன்னும் நீடிக்கும் போது பஞ்சமாபாதக செயல் என்று சொல்லக்கூடிய பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு என்பதாகவும் மாறக்கூடியதாக இருக்கிறது. இவைகளை நீக்கி தூய்மை பெறுவதற்காகத்தான், அந்த தூய்மையான இறைவனை இணைவதற்காகத்தான் நாம் குருவை நாடியிருக்கிறோம் என்பதை தவமாற்றும் சாதனையால் உயரும்போது உயரும்போது குரு எப்போதும் நம்முடன் இருக்கிறார். அவரன்றி நாம் இச்செயலை செய்ய முடியாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு குருவின்றி அமையாது இறைநிலை என்பதையும் குரு சாட்சாத் பரபிரம்மம் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும் என்பதை எப்போதும் நாம் மறக்கக்கூடாது என்பதற்காக இக்கவி தரப்பட்டுள்ளது. தன்முனைப்பாம் அருள் தொண்டால் பயன் காண்போர்கள். அவ்வாறு நாம் தொண்டு செய்யும் போது அன்பர்கள் பயன் பெற்று நம்மை நாதழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். நீங்கள்தான் இந்த அளவுக்கு எனக்கு சிறப்பு செய்தீர்கள் என்று வாயார புகழ்வதாக நமக்கு தெரியும். ஆனால் நாம் செயல் செய்யவில்லை. இச்செயல் குருவினுடைய செயல் என்பதை, இறையால் மலர்ந்த செயல் என்பதை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது என்பதை இக்கவி உணர்த்துகிறது. உன்முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல. சூரிய ஒளியிலிருந்து எவ்வாறு ஆற்றலை பெற்று நிலவு இருளை நீக்கிக் கொண்டு இரவில் பிரகாசிக்கிறதோ, அதுபோல் குருவினுடைய ஆற்றலில் இருந்துதான் நாம் இந்த தொண்டை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உயர்குருவின் ஒளியென்றே உணர்ந்து அடங்கு. உயர் குருவினுடைய அவருடைய ஆற்றல்தான், அந்த அருளாற்றல்தான் நம்முள் வந்து அந்த அன்பரை இந்த நிலைக்கு இந்த சிறப்பு செய்தது என்பதை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது. என் ஒளியே சிறந்ததினி ரவி ஒளி எனக்கு ஏன் என்று நிலவு எண்ண இருளே மிஞ்சும். என் ஒளியே போதும் என்று அந்த இறை நிலையாகிய அந்த சந்திரன், அந்த நிலா நினைத்தால் அதற்கு இருள்தான் மிச்சமாக மிஞ்சும் என்பதை குரு அவர்கள் இக்கவியிலே தெரிவிக்கிறார். ஆக அனைத்துமே இறையாற்றலுடைய கருணை, குருவினுடைய சூக்கும ஆற்றல் தான் நம்முள் இருந்து அனைவருக்கும் நலமளித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் தொண்டு செய்ய வேண்டுமே தவிர, நம்முடைய ஆற்றல் தான் என்று நினைப்பது தவறு என்பதை புலப்படுத்துவதாக அந்த ஈகோ இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆக அந்த ஈகோ இல்லை என்று நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யவில்லை.
இவ்வளோ இத்தனை சாதனையும் புரிந்த நமது குரு இது எல்லாமே இறைநிலை உங்களுக்கு தரச் சொல்லி என்னை பணித்து என்னை ஒரு கருவியாக்கி கொண்டது என்று கூறுவார். அவ்வாறு உணர்ந்த குருவே அச்சொல்லை சொல்லும்போது நாமெல்லாம் எவ்வளவு என்று சிந்திக்க வேண்டும். ஆக இந்த தன்முனைத்துவை நீக்குவதற்காக வந்திருக்கக்கூடிய நாம், குருவை பற்றி கொண்ட நாம், குரு செயல்தான் இவ்வளவும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை மனதிலே எப்போதும் இருத்த வேண்டும் என்பதாக இக்கவியின் விளக்கம் அமைந்திருக்கிறது. இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.